வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தலில் நகைக்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய இருக்காங்க. என்ன தள்ளுபடி, யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், எத்தனை சவரன் தள்ளுபடி என்பன பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு தங்கம் வைத்திருந்தால் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், தள்ளுபடி பெறக்கூடிய நபர்கள் யார் யார் என்பவனை பற்றி எல்லாமே சில முக்கியமான அறிவிப்பை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ தமிழகத்தில் நகைக்கடன் ரொம்ப பெரிதாக கருதப்படுது. ஒவ்வொரு ஆட்சியுமே பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள அனைத்து வேட்பாளருமே சரி, நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட்டை அரசு தரப்புலேருந்து வெளியிடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்டேட் வர நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தள்ளுபடியை நோக்கி பயணிக்கிறாங்க. ஸோ இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு அடுத்த கட்ட முயற்சிகள் இப்படி ஒவ்வொரு மக்களுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முயற்சியில் இயங்குறாங்க. இப்படி அடுத்த கட்ட முயற்சியில் போகிறப்ப தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இப்போ குழப்பத்தோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நகையோடைய ரேட் பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஏறிட்டுருக்கு. இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப தள்ளுபடி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் கேட்குற நிலைமைக்கே வந்தாச்சு. இருந்தாலும் அரசு தரப்புலேருந்து கண்டிப்பாக இந்த தள்ளுபடி திட்டம் கண்டிப்பாக இருக்கும். நகையுடைய ரேட் ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, ஆனால் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும் மக்களே. ஸோ அதனால் தள்ளுபடி பெறுவதற்கு யார் யார் இந்த தகுதியான பட்டியல், யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதற்கட்ட தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு முதற்கட்டமாக தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரசு தரப்புலேருந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் விவசாயிகளுக்கு முதற்கட்ட தள்ளுபடி, 5 சவரனுக்குள்ளாமல் வச்சுருக்க அனைவருக்குமே தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்பு இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடனை தள்ளுபடி எதிர்பார்த்து தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளுக்கு மக்கள் அலைமோதிட்டுருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகள்லையுமே மக்கள் அலைமோதுறாங்க. ஏன்னா எந்த காரணம் அப்படின்னா, தள்ளுபடி வர இருக்குது. 2026 ஆண்டு இந்த நடக்கிற இந்த தேர்தலில் தள்ளுபடி மிகப்பெரிய அளவில் ஒரு தள்ளுபடி பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கராக்கு 4.5 பவுன் வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியே கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் இந்த தள்ளுபடியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும். தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. இது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே செயல்படுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான அப்டேட்டை தான் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு விரைவில் வர இருக்குது. ஸோ மக்களே, ரெடி ஆகிக்கோங்க. தள்ளுபடியை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய பெண்டிங், ஸோ வட்டி ஏதாவது கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கட்டி வைத்து கொள்ளுங்கள். அப்படி கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் நகைக்கடனை எடுத்துட்டிங்க, வட்டி கட்டாமல் விட்டுறாதீங்க. ஸோ அது எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸோடு ரெடியாக வச்சுக்கோங்க. தள்ளுபடி அறிவிப்பு வெளியிடப்படலாம். இப்போ கடன் வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக தேர்தல் தேதி முன்னாடி வரைக்கும் வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். தேர்தல் தேதிக்கு பின்னாடி வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ வரக்கூடிய பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் தேர்தல் தேதிகள் எல்லாமே வெளியிட்டுருவாங்க தமிழ்நாட்டில். என்றைக்கு தேர்தல் நடக்குது, வேட்பாளர் மனு தாக்கல், அந்த மாதிரி. அப்புறம் தேர்தலுடைய ரிசல்ட் டேட்டை கூட அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்துருச்சு, அப்படி கண்ட்ரோலாக வந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் வைக்கிறத தவிர்த்துக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு நகைக்கடன் வச்சாலும் கிடைக்க வாய்ப்பே இல்லை
அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதனால் இப்போ இருக்கிற டைமில் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற நகை கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள். தள்ளுபடி மிக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடியை உடனே வழங்க இருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான அப்டேட் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.